இப்படி மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்க என்ன சுகம். அதுவும் இப்படி கால ஆட்டிட்டே படுத்து தூங்குனா ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கு. கமான் அர்ஜுன், கெட் அப். இப்படி லேசியா தூங்கிட்டே இருக்காத, எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. எழுதுறீங்க அர்ஜுன், ஆனா போர் அடிக்குது. அதான் நம்ம விளையாடலாமே. என்ன விளையாடுறது, நம்ம 3 பேரு தான் இருக்கோம். தோ வெனிலாக்காவும் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அர்ஜுன் இப்படி வானத்தை பார்த்து படுத்துட்டு இருக்க? ஹே, நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுப்பாயிடும். ஏன்னா நீங்க ஒன்று பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்க வாழ்க்கையிலலாம். என்னது, வாழ்க்கையிலேயே பார்த்திருக்க மாட்டேனா? அப்படி என்ன வச்சிருக்கீங்க நீங்க இப்ப ஸ்பெஷலா? ஹே ரோசி, இங்க பாத்தியா? இதுதான் நாங்க கொண்டு வந்த புது பேட்டில் கேம். நீ உங்க ஊர்ல கூட இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்க மாட்ட, கரெக்டா? இப்போ நாங்க இதை வச்சுதான் விளையாட போறோம். ஹே ஸ்வேதா, பார்க்க சூப்பரா இருக்கே. இது என்னது? எப்படி விளையாடணும்? இது 2 பேர் விளையாடுற கேம். 2 பேரும் டக்கு டக்கு டக்குன்னு அதை பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், அவுட். யார் தலை ஃபர்ஸ்ட் கலண்டு தனியா வருதோ அவங்க தான் அவுட். இப்ப மறுபடியும் இந்த தலையை எடுத்து இப்படி மாட்டிட வேண்டியதுதான். 2 தலையும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம மறுபடியும் விளையாடுறதுக்கு ரெடி. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான், அப்படிதான். இப்போ அவ்வளவுதான், ரெட் பிளேயர் அவுட். ஸ்வேதாக்கா, இந்த கேம் சூப்பரா இருக்கு. என்னையும் இந்த கேம்ல விளையாட விடுறீங்களா? புஜ்ஜி வெயிட் பண்ணு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அத நான் இறக்குன அவ்வளவுதான், மிரண்டுருவீங்க. டன்டடா, இதுதான் நான் சொன்ன கேம். இப்ப பாத்தீங்களா, இது பேர் சேவ் த பென்குவின்ஸ். இத நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா, இல்ல விளையாடி இருக்கீங்களா? இப்ப சொல்லு ஸ்வேதா, பப்ளி. ஹே அர்ஜுன், இந்த கேம் சூப்பரா இருக்கு பார்க்க. இது எப்படி விளையாடணும்? ஆமா, இது நீ எப்ப வாங்குன? என்கிட்ட சொல்லவே இல்ல. இது எங்க கிடைச்சது உனக்கு? இது நான் இங்க வாங்கல ரோசி. எங்க அங்கிள் ஃபாரின்ல இருந்து வரும்போது எனக்கு இதை வாங்கிட்டு வந்தாரு. இதை எப்படி விளையாடணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேமை நம்ம செட் பண்ணணும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் இதுல மாட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் விளையாடவே முடியும். இரு, ஒண்ணா நான் எடுத்து மாட்டுறேன். நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இப்படி ஒயிட் அப்புறம் ப்ளூ எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணா அது பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆனா இது எப்படி வேணா அரேஞ்ச் பண்ணலாம். இரு, நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு எல்லாரும் வாங்க. இந்த காம்பஸ் மாதிரி இருக்கிறத ரொட்டேட் பண்ணி விடணும். அது ப்ளூ அண்ட் ஒயிட்ல நின்னுச்சுன்னா நம்ம 2 டைம்ஸ் அந்த பிளாக்கை பிரேக் பண்ணலாம். ப்ளூ ஆர் ஒயிட்ல நின்னுதுன்னா ஒரு வாட்டி பிரேக் பண்ணணும். இன்னொன்னு இருக்கு பார், அதுல வந்துச்சுன்னா நம்ம சான்ஸ் கட். இப்போ யாரு பிரேக் பண்ணும்போது அந்த பென்குயின் கீழே விழுகுதோ அந்த பிளேயர் அவுட். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? அர்ஜுன், இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஸ்பின் பண்ண? ஓகே, ஸ்பின் பண்ணு புஜ்ஜி. ஓ, உனக்கு சான்ஸ் கட். மறுபடியும் சான்ஸ் கட். நெக்ஸ்ட் பிளேயர். என்னது இது, எல்லாருக்குமே இப்படி சான்ஸ் கட் ஆகுது. ஓகே, இப்ப பிரேக் பண்ணுங்க. இன்னும் பலமா. அவ்வளவுதான், முடிஞ்சது. 2 பிளாக் பிரேக் பண்ணிட்டேன். பார்த்து அந்த பென்குயின் கீழே விழக்கூடாது. இப்போ என்னோட சான்ஸ். நான் தான் ஸ்பின் பண்ணுவேன். மீண்டும் மீண்டுமா? நான் ஸ்பின் பண்றேன். எனக்கு ஒரு காயின் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ ஜெனி, நீ தான் ஸ்பின் பண்ணணும். ஓ வாவ், உனக்கு 2 டைம்ஸ் பிரேக் பண்ணலாம். ஹே, நீ ஏன் இவ்ளோ பக்கத்துல போய் பிரேக் பண்ற? கீழே விழ போகுது. அதெல்லாம் விழாது. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அச்சச்சோ, என்னோட பென்குயின் கீழே விழுந்துருச்சு. நான் அவுட்டா? நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் வேணும். இந்த கேம் சுத்த போர், நல்லாவே இல்ல. ஜெனி, நீ அவுட் ஆனதால தான் இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். நடிக்காத. பி a sportive person. எப்பா, நீங்க இன்னும் விளையாடி முடிக்கலையா? நான் தூங்கியே எழுந்திரிச்சிட்டேன்.